Nothing. Integral and non-integral. Last class cost sheet was expanded cost sheet, simplified cost sheet. Full raw material opening last class chapter 6. Now chapter integral and non-integral accounting. Sir, what is integral? Integral is same. Non-integral is different. Integral is same. Non-integral is different. Financial books, financial accounts and cost accounts. Financial accounts and cost accounts are maintained in same books na integral, different books na non-integral. Financial accounts and cost accounts are maintained in same books na integral. Same books abina enadhu integral. Different books na non-integral. Correct Raja? இப்போ இந்த சாப்டரோட இன்னொரு சாப்டர் சேர்த்து வந்துரும். என்ன சாப்டர்னா integral non-integral. Integral என்ன சேம், non-integral என்ன டிஃபரண்ட். இப்போ டிஃபரண்ட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் ப்ராஃபிட் காட்டுமா, ட்ரேடிங் பீரியட் போட்டு ப்ராஃபிட் காட்டுமா, காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் will show a profit or loss காட்டுமா, இங்க profit or loss காட்டுமா, but both will not be same. Both will not be same. Yes a difference. Yes a cost accounts காட்டு, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் காட்டு, ஒண்ணா காட்டாதானா ஒண்ணா காட்டாது. ஏன்னா why we preparing cost accounts, we will consider a few things which will not be considered in financial accounts. Cost accounts la financial accounts la consider பண்ணாத நம்ம consider பண்ணுவோம், இங்க பண்றத அங்க பண்ண மாட்டோம். அப்ப எப்படி item with some items will appear only in financial but not in cost. Item will appear only in cost but not in financial. But item will appear in both accounts but at different value. அப்போ இங்க ஒரு வேல்யூ அங்க ஒரு வேல்யூ போறோம், டிஃபரண்ட் வருமா? இங்க மட்டும் போடுறோம் இங்க போடல, அப்ப டிஃபரண்ட் வருமா? இங்க மட்டும் போடுறோம் இங்க போடல, அப்ப என்ன வரும்? டிஃபரண்ட் வரும். அப்ப இந்த மூணு ரீசன்னால தான். என்னென்ன ரீசன்? some items will appear only in financials but not in cost. Some items will appear only in cost but not in financials. Some items will appear in both accounts but at என்ன வேல்யூ? டிஃபரண்ட் வேல்யூ. சரி எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? இருக்கு accounts appear only in financials மட்டும் ஒரு காஸ்ட்ல வராது அப்படினா director fees, goodwill written off, preliminary expense written off, cash discount, discount allowed, ஞாபகம் cash discount. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, goodwill written off சொல்றேன்னா, income tax, interest on debentures, interest on investment received, dividend paid, இதெல்லாம் எங்க வராது? Cost la varadu, will appear only in financials. Some items will appear only in financials but not in cost. Some item will appear only in cost but not in financials. Cost la varum, financials la varadu. What is sir? Cost la varum, financials la varadu. Enna costing la notional rent. Enna rent? Notional. If your own place na business use பண்றேன், your own place நான் factory use பண்ணிட்டு இருக்கேன், your own place நான் ரெண்ட் கொடுக்கணும், அந்த ரெண்ட் நான் காஸ்டிங்ல எடுத்துப்பேன். ஏன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அரைவ் பண்றதுக்காக நான் நோஷனல் ரெண்ட் போடுவேன். இந்த ப்ராடக்ட் இந்த பில்டிங்கை நான் ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தா நான் இவ்வளோ ரெண்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் என் ஓன் பில்டிங்காக இருக்கிறதுனால அதுக்கு என்ன ரெண்ட் போடுவேன்? நோஷனல் ரெண்ட். நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போடுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? காஸ்ட் ஆஃப் ஃபர்கான், காஸ்ட் ஆஃப் சம்திங் ஃபர்கான். அதை நான் எது விட்டு கொடுத்ததுக்கான காஸ்ட் போடுறது, அதெல்லாம் எங்கே நான் போடுவேன்? எதில் போட மாட்டேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நோஷனல்லாம் போடக்கூடாது. இஃப் இட் இஸ் இன்கர்டுனா நீ போடுவேன். கரெக்டாக காஸ்ட் அப்படி கிடையாது, நோஷனல் ரெண்ட் போடுவோம். ஸோ இங்கே சில ஐட்டம்ஸ் வரும், இங்கே வராது. டெப்ரிசியேஷன், ஃபினான்ஷியல்ஸ்லேயே டெப்ரிசியேஷன் வரையும், காஸ்ட்லேயும் டெப்ரிசியேஷன் வரும். பட் ஃபினான்ஷியல்ஸில் டெப்ரிசியேஷன் டே பை டே கணக்கில் நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம். 300 days அசட் வச்சிருந்தோம்னா 300 days நம்ம என்ன பண்ணுவோம்? டெப்ரிசியேஷன் போடுவோம். காஸ்டிங்கில் 300 days வச்சு 3 days தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 daysக்கான டெப்ரிசியேஷன் தான். அப்போ இங்கே என்ன பேசிஸில் டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணுவோம்? யூசேஜ் பேசிஸ். ஓகே, இங்கே அப்படி கிடையாது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் பேஸ்ட் ஆன் த டேஸ் போடலாம். தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடோ டபுள் டி மெத்தடோ. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் எங்கே? டெப்ரிசியேஷனில். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் ஸ்டாக்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். எங்கே? ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் AS2 தானே ஃபார் இன்வென்ட்ரி அக்கௌண்ட்ஸில். அக்கௌண்டிங்கில் இன்வென்ட்ரிக்கு என்ன ஸ்டாண்டர்டு? AS2. அதில் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணணும்னா, மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துப்பேன், லேபர் காஸ்ட் எடுத்துப்பேன், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். இங்க மெட்டீரியல், லேபர், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அப்போ இங்க என்ன ஓவர்ஹெட்ஸ் எடுத்துக்கிறேன்னா, அட்மின் ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்? சேர்த்துக்கிறேன். அப்போ எனக்கு வர க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும், இவனுக்கு இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எதுலையும் வரும்?
ஸ்டாக்ல. அப்ப இந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயரோட அப்ப ஓப்பனிங் ஸ்டாக்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன ரெண்டு புக்ஸ்லயும். ஸோ அதனால ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட் காட்டும், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வேற ஒரு ப்ராஃபிட் காட்டும். அப்போ ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணி காட்டணும்? ரெகன்சைல் பண்ணணும். அதுக்கு பேர் தான் காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த மூணு கான்செப்ட் நீ படிக்க போற. ஒன்று இன்டெக்ரல் அக்கௌண்டிங், இன்னொன்று நான் இன்டெக்ரல் அக்கௌண்டிங், மூணாவது நான் இன்டெக்ரல் அக்கௌண்டிங்ல ரெண்டு புக்ஸ் வந்துடும். ரெண்டுமே வேற வேற புக்ஸ்ல. அப்ப ரெண்டுமே வேற வேற ப்ராஃபிட் வருமா? ரெண்டு ப்ராஃபிட்டை ரெகன்சைல் பண்றதுக்கு காஸ்ட். அப்ப காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட்டோட நீடு இன்டெக்ரல்ல வருமா நான் இன்டெக்ரல்ல வருமா? நான் இன்டெக்ரல். இன்டெக்ரல்ல ஏன் வராது? ஏன்னா இன்டெக்ரல்ல ஃபினான்ஷியலும் காஸ்டும் சேம் புக்ஸ். அப்போ ஒரு புக்ஸ்னா ஒரு ப்ராஃபிட் தான் வரும். அப்ப ரெண்டுத்துக்குமே ரெண்டு இருந்தா தான் ரெகன்சிலியேஷன். கேஷ் புக்குக்கு ரெகன்சிலியேஷன் தேவையில்லை, பேங்க் புக்குக்கு தான் நம்ம ரெகன்சிலியேஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, பாஸ்புக் ஒரு என்ட்ரி இருக்கு. கேஷ் புக்குக்கு ரெண்டு என்ட்ரி கிடையாது. அதே மாதிரி இன்டெக்ரல்ல ஒரே புக்ஸ் தான் மெயின்டைன் பண்றதுனால there will not be two profit, that is financial profit, cost profitங்கிற கதை இன்டெக்ரல்ல கிடையாது. பட் நான் இன்டெக்ரல்ல இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன் ப்ரீவியஸ் டேஸ் காஸ்ட் ஷீட் கிளாஸ்ல காஸ்ட் ஷீட் நம்ம போடுறோம் தெரியுமா? அதுல அட்மின் ஓவர்ஹெட்ஸ் நம்ம எங்க ஆட் பண்ணுவோம்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் காஸ்ட் போடுவியா? ஒர்க் காஸ்ட்ல அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வருமா? ஓம் புக்ல சில இடத்துல என்ன பண்ணிருப்பான், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸோட ஆட் பண்ணிருப்பான். என்னது அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எங்க ஆட் பண்ணிருப்பான்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலா ஓம் புக் கொஞ்சம் என்ன சொல்றது லேட்டஸ்ட் புக்னு கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஏன் பண்ணிருக்கோம்னு சொல்லாம ஓம் புக்ல கொடுத்துருப்பா. ரீசன் சொல்லிடுறேன், நல்லா கவனி. இது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்னு வச்சுக்கோ, இது செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்னு வச்சுக்கோ. அட்மின் ஓவர்ஹெட்ஸ் cannot be classified as production. ஏன்னா அது ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் தேவை, ப்ரொடக்ஷனுக்கு தேவை கிடையாது. cannot be classified as selling. அது நீ செல்லிங்னு சொல்லிட முடியாது, ப்ரொடக்ஷனும் சொல்லிட முடியாது. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான தேவையில்லை, ஆஃபீஸ் இருக்கணும் தேவையில்லை. ஒரு சுகர் கேன் ஃபேக்டரியில் சுகர் கேன் சுகராக மாறுறதுக்கு ஆஃபீஸ், மேனேஜர் ரூமுக்கு ஏசி, மேனேஜர் ரூமுக்கு அசட், கம்ப்யூட்டர் தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. அது செல்லிங்க்கு தேவையான்னு கேட்டால் செல்லிங்க்கும் சொல்ல முடியாது. ஏன்னா செல்லிங்க்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் தேவையே தவிர இந்த டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த அட்மின் ஓவர்ஹெட்ஸை ப்ரொடக்ஷன்லையும் ஆட் பண்ணிக்கலாம், செல்லிங்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் தான் மேலே ஆட் பண்ணிடுவேன். நான் சொன்ன தெரியுமா? எங்க அட்மின் ஒர்க்ஸ் காஸ்ட் ஆட் பண்ணி ஆட் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் போஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டுருவேன். இஃப் இட் இஸ் ரிலேட்ஸ் டு ப்ரொடக்ஷன் தான். ஜென்ரல் அட்மின் ஓவர்ஹெட்ஸாக இருந்தால் செல்லிங்கோட ஆட் பண்ணிடணும். ஜென்ரல் அட்மின் ஓவர்ஹெட்ஸாக இருந்தால் எங்கே ஆட் பண்ணிடணும்? செல்லிங்கோட ஆட் பண்ணிடணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ன ஷீட்டு? காஸ்ட் ஷீட். ஃபார் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் ஷீட். நான் சொல்கிறது புரியுதா? இப்படி வரும். பிரைம் காஸ்ட் வரும், ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், என்ன காஸ்ட்? ஃபேக்டரி காஸ்ட், ஆட் அட்மின் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போடுவியா? இஃப் இட் இஸ் ரிலேட்ஸ் டு ப்ரொடக்ஷன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணும். இஃப் இட் இஸ் ஜெனரல்னா செல்லிங்கோட ஃபேக்டரி காஸ்ட்க்கு அப்புறம் எதுவுமே போடாத, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டு ஆட் காஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆட் அட்மின். இஃப் இட் இஸ் ஜெனரல்னா. மற்றபடி அட்மின் எங்கேயும் போடலாம், மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். நம்ம ரெண்டு இடத்துலையும் கிளாஸிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம நடுவில் கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? இது வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்ல விட்டது, இந்த இடத்துல சொல்லிட்டேன். இப்போ இது புரியுதா? இன்டெக்ரல், நான் இன்டெக்ரல், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் புரியுதா? இன்டெக்ரல் சேம் புக்ஸ், நான் இன்டெக்ரல் டிஃபரண்ட் புக்ஸ். டிஃபரண்ட் புக்ஸ்ல டிஃபரண்ட் ப்ராஃபிட் வரும். நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரெகன்சைல் பண்ணணும். சரி, இப்போ இன்டெக்ரல் நான் இன்டெக்ரல் பார்க்கலாமா, ரெகன்சிலியேஷன் பார்க்கலாம்? இன்டெக்ரல் நான் இன்டெக்ரல் பார்த்துட்டு ரெகன்சிலியேஷன் பார்க்கலாமா, இல்ல ரெகன்சிலியேஷன் பார்த்துட்டு நான் இன்டெக்ரல் இன்டெக்ரல் நான் இன்டெக்ரல் பார்த்துட்டு அப்படின்னு கேட்போம். பட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டே பார்க்கலாம். காஸ்ட் ரெக்கான் ஸ்டேட்மெண்ட். காஸ்ட் ரெக்கான் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நீட் எப்போ வருது? when entity follows non-integral system of accounting, where cost books maintained separately, financial books maintained separately, ரெண்டுமே தனித்தனி ப்ராஃபிட் கப்போம். why difference? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னன்னு ஏன் டிஃபரன்ஸ்? some item will appear only in financials, some item will appear only in financials but not in cost. Some items will appears only in cost but not in financials. Some items
will appear both books but at different value. ஏன்னா இங்க P&L டெப்ரிசியேஷன் 10 ரூபான்னு போட்டுருப்பேன், காஸ்டிங்ல டெப்ரிசியேஷன் 12 ரூபான்னு போட்டுருப்பேன். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் அசியூம் 20 ரூபீஸ்னா இங்க என்ன ப்ராஃபிட் வரும்? 10. இங்க 20 ரூபீஸ்னா ப்ராஃபிட் என்ன வரும்? 8 ரூபீஸ். அப்ப 10 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ் என்ன? 2. ஏன்னா டெப்ரிசியேஷன் இங்க எக்ஸ்ட்ராவா 2 ரூபாய் நீ என்ன பண்ணிருக்க போட்டுருக்க, அதனால தான் அந்த டிஃபரன்ஸ் வருது. அப்போ நீ இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு இந்த ரெகன்சிலியேஷன் வரலாம். நம்ம எப்படி பாஸ்புக்ல எப்படி பாஸ்புக் பேலன்ஸ் எடுத்துட்டு கேஷ் புக் பேலன்ஸ் அரைவ் பண்ணலாம், ஆர் கேஷ் புக் பேலன்ஸ் எடுத்துட்டு பாஸ்புக் பேலன்ஸ் அரைவ் பண்ணலாம். இந்த இடத்துலயும் காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? Some items will appear only in financial, pure financial item. அது பேர் என்னது? Pure financial item. First, income tax, dividend, received or not சரி, paid or not சரி, interest on debentures, received, paid. அடுத்தது goodwill written off, preliminary expense written off, director fees, provisions, director fees. இதெல்லாம் pure financial items. Some items will appear only in cost accounts but not now. First ரெண்டு ஐட்டம் தான். ஒன்னு notional rent on own premises. notional rent on own. ரெண்டாவது காஸ்ட் opportunity cost. Both at different value. Depreciation, stock, it is both opening and closing. இதனால தான் காஸ்ட் ப்ராஃபிட்டும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டும் வேற வேற ப்ராஃபிட்டை காட்டுது இந்த ஃபியூ ஐட்டம்ஸ்னால தான். அப்போ நீ என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துட்டு என்ன ப்ராஃபிட் அரைவ் பண்ணணும்? ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அரைவ் பண்ணணும். ஆர் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துட்டு என்ன ப்ராஃபிட் அரைவ் பண்ணணும்? காஸ்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீ என்ன பண்ணி ஆகணும்? அரைவ் பண்ணணும். எப்படி சார் அரைவ் பண்ண போற? பை ஆடிங் ஆர் டிடக்டிங் சம் ஐட்டம். இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருப்போம், இது என்ன பண்ணணும்? ஆடோ லெஸ்ஸோ பண்ணி அடுத்து என்னத்தை பண்ணி கண்டுபிடிக்கணும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, reconciliation statement is just a presentation of differences between cost profit and financial profit. Just a presentation of difference between என்ன profit? Cost profit and financial profit. Means what? Cost profit கண்டுபிடிச்சிட்டு reconciliation பண்ணி financial profit கண்டுபிடிக்க கூடாது. Financial profit தனியா கொடுத்துருவோம், காஸ்ட் ப்ராஃபிட் தனியா கொடுத்துருவோம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ரெக்கன்சைல் பண்றது தான் உன்னோட வேலையை தவிர காஸ்ட் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் கூடாது. ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் ட்ரேடிங் P&L போட்டு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ராஃபிட் காஸ்டிங் P&L போட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா அந்த ப்ராஃபிட் வருமான்னு கேட்டா அந்த ப்ராஃபிட் வராது. இன்னொரு விஷயம், உன் புக்ஸ்லேயே இல்லாத ஐட்டம் ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ்ல மட்டும் ஒரு காஸ்ட் ஐட்டம்ல வராது. நல்லா கவனிச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கணும். ரீட்டைல் ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட்? வாங்கி விற்றுப்பது தெரியுமா? ட்ரேடிங் குட்ஸ் வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறனால 20 ரூபா ப்ராஃபிட் பார்க்கறனால will not come under costing. Costing deals only with the production of goods and provision of service. இது வராது, ட்ரேடிங் வராது. ட்ரேடிங் ப்ராஃபிட் எல்லாமே என்ன ப்ராஃபிட் தான்? ஃபினான்ஷியல். ட்ரேடிங் ப்ராஃபிட் will not come under cost. சொல்றது புரியுதா ராஜா? ஸோ இது எப்படி நம்ம ரெக்கன்சைல் பண்ண போறோம்ன்றது தான் அடுத்த ஸ்டெப். இது எப்படி ரெக்கன்சைல் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம். கவனி. ஒரு 5 நிமிஷத்துக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். புரியாத மாதிரி இருக்கும். நூல் பிடிச்சிட்டனா இதை விட டம்மி சாப்பிட்ற எதுவுமே இல்லைன்னு கூட. அந்த டம்மி புரிகிற வரையும் கொஞ்சம் அப்படி இருக்கும். சரி, காஸ்ட் கன்சிடரேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? காஸ்ட் ப்ராஃபிட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ட் பாயிண்ட் என்னது? காஸ்ட்ல ஆரம்பிச்சா ஃபினான்ஷியல்ஸ், ஃபினான்ஷியல்ஸ்ல ஆரம்பிச்சா காஸ்ட். இதாவது சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், tan theta அது மாதிரி ஏதாவது பண்ண போறியா அந்த இடத்துல? மேக்ஸ் பியூர்லி என்னென்ன மேக்ஸ் ஐட்டம் தான் யூஸ் பண்ண போறோம்? ஒன்று ஆட், இல்லை லெஸ். அப்போ ரைட்டு ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமான்றதை மட்டும் நீ டிசைட் பண்ணா போதும். கரெக்டாக ராஜா? இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. சரி, ஏன் சார் இந்த இடத்துல டெக்னிக் போறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் மேர் ஏ ப்ரெசன்டேஷன் ஆஃப் டிஃபரன்சஸ் தான்.
நீ கண்டுபிடிக்கல காஸ்ட் ப்ராஃபிட் வச்சு நீ என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல. நீ என்ன பண்ண போற, ஜஸ்ட் நியர் ப்ரெசென்ட் பண்ண போற. ஒய் த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி ஆர் லெஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற, ப்ரெசென்ட் பண்ண போற. அப்போ ஒரு காஸ்ட் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு 12 ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா நீ யோசிச்சு பார்த்து ஆன்சர் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஆனா நம்ம யோசிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். பட் யோசிச்சு பார்த்து எக்ஸாம் நீ டைம் ஆன்சர் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இப்போதைக்கு அந்த சம்ம முடிக்க மாட்டேன். இதில் நீ 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அந்த சம்ம முடிச்சிட்டேன்னா அடுத்த சம்மில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி இதுதான் தி பெஸ்ட். அடுத்தவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் சொல்லலாம். அடுத்தவன் ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி நீ அடுத்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் போட முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஒருத்தவனுக்கு 5 நிமிஷத்தில் ஸ்பார்க் வரும், இன்னொருத்தவனுக்கு 10 நிமிஷத்தில் ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வர வரையும் பிடிச்சிக்கும். நல்லா கவனி, ஒரு ரூல் இருக்கு. ஆடா லெஸ்ஸாக தானே பார்க்க போகிறோம். ஆடா லெஸ்ஸா. அப்போ ஆடா லெஸ்ஸான்றது நல்லா புரிஞ்சுக்கோ. டெபிட் டெபிட் கிரெடிட் கிரெடிட் வந்துச்சுன்னா லெஸ். எப்படி டெபிட் டெபிட் வந்துச்சுன்னா கிரெடிட் கிரெடிட் வந்துச்சுன்னா லெஸ். எது டெபிட் எது கிரெடிட்ன்றதை அடுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. டெபிட் டெபிட் கிரெடிட் கிரெடிட் வந்துச்சுன்னா லெஸ். அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், லெஸ் செலக்ட் பண்ணி. டெபிட் கிரெடிட் கிரெடிட் டெபிட் வந்துச்சுன்னா லைக் நார்த் போல் என்ன ஆகாது, அட்ராக்ட் ஆகாது. நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட், சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட். அது மாதிரி டெபிட் டெபிட் லெஸ், கிரெடிட் கிரெடிட் லெஸ், டெபிட் கிரெடிட் கிரெடிட் டெபிட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏதாவது டவுட் இருக்கா, இதுவரை தான் டவுட் இருக்கா? டெபிட் 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 லெஸ், கிரெடிட் கிரெடிட் லெஸ், டெபிட் கிரெடிட் கிரெடிட் டெபிட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எழுதிருக்க தெரியுமா, இந்த டெபிட் கிரெடிட் இந்த டெபிட் கிரெடிட் இது உனக்கு ஃபிக்ஸ்டு. இது என்னது உனக்கு ஃபிக்ஸ்டு. அடுத்தது எழுதுறது தெரியுமா, பக்கத்துல டெபிட் கிரெடிட் கிரெடிட் டெபிட் எழுதுறது தெரியுமா, இதுதான் டிரான்சாக்ஷன். இதான் என்னது டிரான்சாக்ஷன். இப்போ உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கோம். ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எந்த சைடு வரும் உனக்கு, ட்ரேடிங் P&L ப்ராஃபிட் எந்த சைடு வரும், டெபிட் சைடு. என்ன சைடு வரும், டெபிட். அப்போ டெபிட் அந்த ப்ராஃபிட் டெபிட். லாஸ் எந்த சைடு வரும், கிரெடிட். அப்போ லாஸ் கிரெடிட் கிரெடிட். காஸ்டிங்ல ப்ராஃபிட் எந்த சைடு வரும், அதுவும் டெபிட் சைடு தான் சார் வரும். அப்போ ப்ராஃபிட் டெபிட். காஸ்டிங்ல லாஸ் எந்த சைடு வரும், காஸ்டிங் P&L லாஸ் வந்துச்சுன்னா இந்த சைடு தான் வரும். அது என்ன சைடு, கிரெடிட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டெபிட்டா கிரெடிட்டா நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாஸ்புக்ல ஸ்டார்ட் பண்ற, பாஸ்புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ் என்னவா இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ். பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் டெபிட். கேஷ் புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ், கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் கிரெடிட். அது மாதிரி ப்ராஃபிட்க்கு காஸ்டிங்லயா இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல்லையா இருந்தாலும் சரி ப்ராஃபிட் டெபிட் டெபிட் தான், கிரெடிட் கிரெடிட் தான். லாஸ்னா கிரெடிட், ப்ராஃபிட்னா டெபிட். இப்போ காஸ்டிங் புக்ல ப்ராஃபிட்னா கிரெடிட், லாஸ்னா டெபிட்டா? காஸ்டிங்ல எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் சைடுல போட்டு இன்கம் எல்லாத்தையும் டெபிட் சைடுல போடுவியா? அப்படிலாம் கிடையாது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே சேம் பிரின்சிபல் தான். ஸோ ப்ராஃபிட்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், டெபிட். லாஸ்னா என்ன எடுத்துக்கணும், கிரெடிட். ப்ராஃபிட்னா என்ன எடுத்துக்கணும், டெபிட். லாஸ்னா என்ன எடுத்துக்கணும், கிரெடிட். நம்ம எதை ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம், காஸ்டிங்கே எடுத்துக்கலாம், ஃபினான்ஷியல். இப்போ நான் என்ன சொல்றேன், காஸ்டிங் எடுத்துக்கோ. அப்போ காஸ்ட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட். இது என்னன்னு எடுத்துக்கோ, 40,000 ரூபாய் இருக்குங்க, என்னன்னு எடுத்துக்கோ. லாஸ் கொடுத்துருந்தாங்க கிரெடிட். ஆர் டெபிட்னு எடுத்துட்டு மைனஸ்ல போடு. ஆர் டெபிட்னு எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம் நீ, மைனஸ். ஆர் என்னன்னு எடுத்துக்கலாம் நீ, கிரெடிட்னு எடுத்துக்கலாம். சரி, நீ இப்போதைக்கு ப்ராஃபிட் வச்சு போடுவோம், அதுக்கப்புறம் லாஸ் வச்சு போடுறாங்க. ப்ராஃபிட் என்னது, 40,000 ரூபாய் டெபிட். இப்போ உனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த டிரான்சாக்ஷனை நீ என்ன டிசைட் பண்ண போற, ஆடா லெஸ் ஆன். அப்போ இங்க டெபிட் இருக்கு, நீ டிரான்சாக்ஷன் படிச்சு அந்த டெபிட் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிட்ட. அப்போ டெபிட் டெபிட் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் லெஸ். நீ டிரான்சாக்ஷன் மேல டெபிட்னு இருக்கு, நீ டிரான்சாக்ஷன் படிச்சிட்டு கிரெடிட்னு கண்டுபிடிச்சிட்ட. ஆட் பண்ணணும். இந்த டவுட் இல்லைல்ல? சரி. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் படிச்சுட்டு அது டெபிட்டா கிரெடிட்டானு எப்படி சொல்றது? ஒரு டிரான்சாக்ஷன் படிச்சுட்டு டெபிட்டா கிரெடிட்டானு, ஒரு ஐட்டத்தை படிச்சுட்டு அது ஆட் ஆ லெஸ் ஆன எப்படி சொல்லுவ? டெபிட் டெபிட் வந்ததுனா லெஸ், கிரெடிட் கிரெடிட் வந்துச்சுனா லெஸ், டெபிட் கிரெடிட் வந்துச்சுனா ஆட், கிரெடிட் டெபிட் வந்துச்சுனா ஆட். இது வந்து ஒரு டிரான்சாக்ஷனை படிச்சுட்டு ஆட் ஆ லெஸ் ஆன. இப்போ மேல எப்பவுமே ப்ராஃபிட்னா டெபிட், லாஸ்னா டெபிட்னு போட்டு மைனஸ்ல போட்டுக்கலாம், லாஸ்னா கிரெடிட்னு போட்டுக்கலாம். டிரான்சாக்ஷனை படிச்சுட்டு இது டெபிட் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷனான்னு சொல்லணும்ல. டிரான்சாக்ஷனை படிச்சுட்டு அப்பதான் அந்த டெபிட் டெபிட் வச்சு ஆடோ லெஸ் நீ பண்ண முடியும். அப்போ டிரான்சாக்ஷனை படிச்சு எப்படி சார் டெபிட்டா கிரெடிட்டான்னு சொல்றதுன்னா, எக்ஸஸ் டெபிட்டான்னு பாரு. என்ன டெபிட், எக்ஸஸ் டெபிட். டெபிட் அதிகமா டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்க. டெபிட் என்ன பண்ணி வச்சிருக்க, நிறைய போட்டுட்ட. அப்போ நீ என்ன பண்ணணும், லாஸ்ட்ல ஒரு பக்கத்தை வெயிட் போட்ட,
மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னொரு பக்கமும் வெயிட் பண்ணணும் அப்ப எக்ஸஸ் டெபிட் என்ன பண்ணி கிரெடிட் பண்ணி பேலன்ஸ் ஆகும் எக்ஸஸ் கிரெடிட் ஷார்ட் டெபிட் டெபிட் கம்மியா இருக்கு நீ என்ன பண்ணணும் திருப்பி கிரெடிட் பண்ணா டெபிட் இன்னும் கம்மியா தான் போகும் அப்ப என்ன பண்ணணும் ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் புரியாது கவனி இது வரைக்கும் புரியாது இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அடுத்ததான் நான் எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு சொல்ல போறேன் எக்ஸஸ் டெபிட் என்ன பண்ணணும் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் பண்ணணும் ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் இப்போ உனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சொல்றேன் பாரு கவனி admin overheads under absorbed கொடுப்போம் admin overheads under absorbed கொடுப்போம் அப்படினா அண்டர்னா என்னன்னா ஷார்ட் overheadsனால என்னது எக்ஸ்பென்ஸா எக்ஸ்பென்ஸ் எந்த சைடு வரும் எக்ஸ்பென்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா எக்ஸ்பென்ஸ் எந்த சைடு வரும் நார்மலா ஃபைனான்சியல்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா டெபிட் இதுல டவுட் இல்ல எக்ஸ்பென்ஸ் எந்த சைடு வரும் டெபிட் நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஷார்ட் டெபிட் என்ன பண்ணனும் அப்ப மேல என்ன இருக்கு டெபிட் எங்க சார் பாப்போம் இப்போ நம்ம எந்த எடுத்துறோம் காஸ்ட் அப்போ ஃபைனான்சியல் புக்ஸ் மேல வச்சுக்கோ காஸ்ட் புக்ஸ் இந்த சைடு வச்சுக்கோ இதெல்லாம் எக்ஸாம்ல போட கூடாது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன் ஃபைனான்சியல் புக்ஸ் இங்க இருக்கு காஸ்ட் புக்ஸ் இங்க இருக்கு இங்க admin overheads under absorbed 1000 rupees வச்சுக்கோ admin overheads under absorbed 1000 னா இங்க 20000 போட்டுருக்கனா இங்க 19000 அப்ப 20000 இன்கர் பண்ணி எவ்வளவு தான் யூஸ் பண்ணிருக்க 19000 தான் யூஸ் பண்ணிருக்க ஏன்னா நம்ம யூசேஜ் தான் இங்க போடுவோம் சோ எக்ஸாம்பிள் அப்சார்ப்டுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் 5 ஹார்பிக் பாட்டில் வாங்கிருக்கனா 5 * 4000 20000 நீங்க போட்டுருவ அதுல 4.25 ஹார்பிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணிருக்கனா 19000 ரூபாய் தான் டெபிட் பண்ணுவோம் 1000 ரூபாய் டெபிட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த 1000 ரூபாய் மீதி இருக்கிற ஹார்பிக்கை நீ நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுவியா அதை நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸா எடுத்துட்டு போவோம் இதுதான் காஸ்டிங் ஆனா நம்ம ஃபைனான்சியல்ஸ்ல அதை பண்ண மாட்டோம் 5 ஹார்பிக் பாட்டில் வாங்கினா 5 ஹார்பிக் பாட்டில் 4000 ஒரு பாட்டில் சொல்லி 20000 என்ன பண்ணிடுவேன் டெபிட் டைரக்டா இங்க நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கனோ அதை தான் என்ன பண்ணிடுவேன் டெபிட் அப்போ இதனால ப்ராஃபிட் டிஃபர் ஆகுமா ஆகாதா அசியூம் இந்த இடத்துல 21000 ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட் வெச்சுக்கோ அப்ப இங்க ப்ராஃபிட் என்ன வந்திருக்கும் 1000 ரூபாய் இங்க 21000 ரூபாய் வெச்சுக்கோ இங்க ப்ராஃபிட் என்ன வந்திருக்கும் 2000 ரூபாய் இப்போ இந்த 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்து இந்த ப்ராஃபிட் எவ்வளவு 1000 எப்படி கொண்டு வருவ 1000 ரூபாய் என்ன பண்ணனும் லெஸ் பண்ணனும் எப்படி சார் லெஸ் ஐட்டம் ஒன்னு கொடுத்துட்டான் admin overheads under absorbed admin overheads under எவ்வளவு 1000 overheads என்ன சைடு டெபிட் சைடு அண்டர்னா ஷார்ட் எப்படி சார் ஷார்ட் சொன்னீங்க அண்டர்னா இங்க இந்த பாயிண்ட்ல என்ன பாக்குற காஸ்ட் அக்கவுண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபைனான்சியல்ஸ் விட இங்க கம்மியா போடுறதா தான் அண்டர் அப்சார்ப்ட் அப்போ ஷார்ட் டெபிட் யூ ஹேவ் டு ஃபர்தர் டெபிட் less admin overheads over absorbed admin overheads over 20000 ரூபாய்க்கு பதிலா இங்க என்ன போட்டுருக்க 21000 அப்ப இங்க ப்ராஃபிட் எவ்வளவு 0 இங்க எவ்வளவு 1000 ரூபாய் அப்ப இங்க 0 ல இருந்து 1000 போனா நீ என்ன பண்ணணும் 1000 ஆட் பண்ணு எப்படி சார் ஆட் பண்ணனும் செக் பண்ணிடுவோமா ஆட் பண்ணனும் சொல்லிட்டல்ல செக் பண்ணு பாரு admin overheads overheads expense expense debit excess debit you have to credit add 1000 rupees இப்போ வேற ஒரு ட்ரான்சாக்ஷன் சொல்லவா இன்கம் டாக்ஸ் எங்க வந்திருக்கும் ஃபினான்சியல்ஸ் மட்டும் இங்க வந்திருக்காது ஃபைனான்சியல்ஸ்ல வந்திருக்கும் காஸ்ட்ல அப்ப காஸ்ட்ல ஷார்ட் டெபிட்டா காஸ்ட் என்ன டெபிட் ஷார்ட் டெபிட் லெஸ் இன்கம் மீன்ஸ்ல போ நீ கெஸ் பண்ணுங்க கரெக்ட் சார் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் எங்க வரும் ஃபைனான்சியல்ஸ்ல வரும் எங்க வராது காஸ்ட்ல வராது நீ உட்கார்ந்துக்கோ ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணனும் உட்கார்ந்துக்கோ குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் எங்க வரும் ஃபைனான்சியல்ஸ்ல வரும் எங்க வராது காஸ்ட்ல வராது அப்ப காஸ்ட்ல ஷார்ட் டெபிட்டா இங்க டெபிட் ஆகி இங்க டெபிட் ஆகுனா என்ன டெபிட் இங்க என்ன டெபிட் இங்க டெபிட் ஆகி இங்க டெபிட் ஆகுனா காஸ்ட் என்ன டெபிட் ஷார்ட் டெபிட் லெஸ் சரி டிவிடெண்ட் ரிசீவ்டு இங்க வருமா ஃபைனான்சியல்ஸ்ல எங்க வந்துரும் கிரெடிட்ல இங்க வந்திருக்காதா அப்ப இங்க காஸ்டிங்ல என்ன கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் என்னது இன்டு கிரெடிட் பண்ணு ஷார்ட் கிரெடிட் ஃபர்தர் கிரெடிட் டெபிட் கிரெடிட் ஆட் நோஷனல் ரெண்ட் ஆன் ஓன் பிரெமிசஸ் இங்க வந்திருக்குமா இங்க வந்திருக்காது அப்ப இங்க எக்ஸஸ் டெபிட்
கிரியேட் பண்ணு டெபிட் கிரெடிட் ஆட் பண்ணு டெப்ரிசியேஷன் இங்க 11000 ரூபாய் டெப்ரிசியேஷன் இங்க டெப்ரிசியேஷன் 10000 ரூபாய் இங்க டெப்ரிசியேஷன் 11 இங்க டெப்ரிசியேஷன் 10 அப்ப இங்க எவ்வளவு கம்மியா போட்டுருக்கு டெப்ரிசியேஷன் 1000 அப்போ 1000 ஷார்ட் டெபிட்டா ஆமா 1000 ஷார்ட் டெபிட் 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 எஸ் அடுத்து சொல்லவா பிரிமினரி எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எங்க வரும் ஃபினான்ஷியல்ஸ்ல வரும் எங்க வராது காஸ்ட்ல வராது அப்ப காஸ்ட்ல ஷார்ட் டெபிட் டெபிட் பண்ணு ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணு ஷார்ட் டெபிட் டெபிட் லெஸ் இன்ட்ரஸ்ட் ஆன் டெபிட்ஸ் எங்க வந்திருக்கும் ஃபினான்ஷியல்ஸ்ல வந்திருக்கும் காஸ்ட்ல வந்திருக்காது அப்ப காஸ்ட்ல ஷார்ட் டெபிட்டா ஷார்ட் டெபிட் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் இங்க 22000 ரூபாய் இங்க க்ளோசிங் ஸ்டாக் 24000 ரூபாய் க்ளோசிங் ஸ்டாக் எந்த சைடு கிரெடிட் சைடு க்ளோசிங் ஸ்டாக் இங்க எக்ஸஸ் கிரெடிட்டா எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் எவ்வளவு எக்ஸஸ் கிரெடிட் 2000 எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் லெஸ் 2000 ஆன்சர் அப்போ உனக்கு 10 ட்ரான்சாக்ஷன் கொடுத்துறாங்க டக்கு ஆன்சர் சொல்லிருக்கியோ அப்போ காஸ்ட் ப்ராஃபிட் as per காஸ்ட் என்னன்னு எடுத்துக்கணும் டெபிட் அதுக்கு அடுத்து ட்ரான்சாக்ஷனை படிச்சு இது எக்ஸஸ் டெபிட்டா கிரெடிட்டா முடிவு பண்ணி ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு நீ பேர் கொடுக்கணும் டெபிட்டா அல்லது கிரெடிட்டா இப்போ டெபிட்னு வந்துச்சுனா டெபிட் லெஸ் கிரெடிட் வந்துச்சுனா டெபிட் கிரெடிட் இப்போ ரீட்டைல் ப்ராஃபிட் எங்க மட்டும் தான் வந்திருக்கும் ஃபினான்ஷியல்ஸ்ல கிரெடிட் கரெக்ட்டா எங்க வந்திருக்காது ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது ஒரு இன்கமா அந்த இன்கம் இங்க வந்திருக்கும் இங்க அப்ப இங்க என்ன கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் புரியுதா என்ன சொல்றேன் இப்போ ஒரு क्वेश्चन எடுத்துக்கோ மேல நெட் ப்ராஃபிட் as per பி காஸ்டிங் கொடுத்திருக்கான் நெட் ப்ராஃபிட் as per காஸ்டிங் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான் நீ என்ன எடுத்துப்பா 1 லட்சம் ரூபாய் டெபிட் இப்போ நான் சொல்ற ட்ரான்சாக்ஷன் ஆன்சர் சொல்றியா இன்கம் டாக்ஸ் 50000 இன்கம் டாக்ஸ் எங்க வரும் ஃபினான்ஷியல்ஸ்ல வரும் காஸ்ட்ல வராது அப்போ இன்கம் டாக்ஸ் 50000 ஆ இன்கம் டாக்ஸ் டெபிட் ஆகுமா எங்க ஃபினான்ஷியல்ஸ் இங்க என்ன ஆகுது ஷார்ட் டெபிட் 50000 ஷார்ட் டெபிட் ஆன்சர் சொல்லு ஷார்ட் டெபிட் எக்ஸஸ் டெபிட் ஷார்ட் டெபிட் என்னடா ஆன்சர் ஷார்ட் டெபிட்னா என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும் அப்படினா எக்ஸஸ் டெபிட் அது இன்னும் எக்ஸஸ் டெபிட் பண்ணனும்ங்கறா ஷார்ட் டெபிட்னு சொல்லி எக்ஸஸ்னா இங்க போய்டு நீ ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட் அப்போ இங்க வந்து இன்கம் டாக்ஸ் இங்க வரல அப்ப இங்க என்ன டெபிட் ஷார்ட் டெபிட் லெஸ் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் வந்து இங்க வந்திருக்காது திருப்பி அகைன் a ஷார்ட் டெபிட் லெஸ் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அங்க வந்திருக்கும் இங்க வந்திருக்காது அப்ப ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் மேல டெபிட் இருக்கா இங்க கிரெடிட் வந்துச்சா டெபிட் கிரெடிட் டெப்ரிசியேஷன் அங்க வந்து 2 lakh இங்க வந்து 3 lakh அங்க 2 lakh இங்க 3 lakh அப்போ இங்க கீழே அப்போ எக்ஸஸ் இன் காஸ்டா அப்போ 1 lakh எக்ஸஸ் டெபிட்டா எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் சார் இதே ட்ரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துட்டா ப்ராஃபிட் as per காஸ்ட் கொடுக்காம ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டான் அப்பயும் ப்ராஃபிட் என்னன்னா எடுத்துக்கணும் இப்போ ட்ரான்சாக்ஷன் சொல்றியா இன்கம் டாக்ஸ்ங்கறான் இன்கம் டாக்ஸ் இங்க வருமா ஃபினான்ஷியல்ஸ்ல வரும் காஸ்ட்ல அப்ப ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பேர் பண்ணா ஃபினான்ஷியல்ஸ்ல எக்ஸஸ் டெபிட்டா காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்கும் இங்க வந்திருக்காதுன்னா இங்க ஷார்ட் டெபிட் அப்ப ஷார்ட் டெபிட் என்ன பண்ணுவாங்க டெபிட் லெஸ் அப்படி ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க வந்திருக்கும் அங்க வரலனா இங்க என்ன டெபிட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் and அங்க லெஸ் ஆகிற ஐட்டம் இங்க ஆட் ஆகும் அப்போ a plus b is equal to c னா a is equal to c minus b அதே மாதிரி தான் அங்க ஆட் ஆச்சுனா இங்க லெஸ் ஆகும் இன்னொரு பாப்போமா பிரிமினரி எக்ஸ்பென்சஸ் இப்போ காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு காஸ்ட்ல பிரிமினரி எக்ஸ்பென்ஸ் வந்திருக்காதா அப்போ ஷார்ட் டெபிட் லெஸ் இந்த ஐட்டம் லெஸ் ஆகுது இந்த இடத்துல அதே ட்ரான்சாக்ஷன் இந்த ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு பிரிமினரி எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்ன் இங்க வந்திருக்கும் அங்க வந்திருக்காது அப்ப இங்க எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ரிசீவ்ட் இங்க கிரெடிட் ஆயிருக்கும் அங்க கிரெடிட் ஆயிருக்கும் அப்ப இங்க எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் லெஸ் அங்க என்ன ஆயிருக்கும் அப்போ அங்க கிரெடிட் ஆயிருக்காது இங்க லெஸ் ஆகுதுனா அங்க அந்த பக்கத்துல இருந்து வரும்போது ஆட் ஆகும் செக் பண்ணி பாப்போமா காஸ்டிங்ல கிரெடிட் சைடுல இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்காது அங்க வந்திருக்கும் அப்ப இங்க என்ன கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் அங்க வந்து ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு இங்க இருந்து வரும்போது லெஸ்னா அங்க இருந்து வரும்போது ஏதோ ஒரு ஐட்டம்
காஸ்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல கிரெடிட் ஆகல. ஏதோ ஒரு ஐட்டம் காஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் கிரெடிட் கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் என்ன ஆன்சர் சொல்லு. கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் ஏதோ ஒரு ஐட்டம் காஸ்ட்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் ஆகல. காஸ்ட்ல டெபிட் ஃபினான்ஸ் அப்ப ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் பண்ணனும். டெபிட் அப்ப என்ன டெபிட் ஷார்ட் டெபிட் காஸ்ட்ல ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல ஆகல. அப்ப ஷார்ட் டெபிட் டெபிட் லெஸ். ஏதோ ஒரு ஐட்டம் ஃபினான்ஷியல்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல கிரெடிட் ஆகல. காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. காஸ்டிங்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து சொல்லு. ஃபினான்ஷியல்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல ஆகல. அப்ப காஸ்ட்ல கிரெடிட் பண்ணனும். ஷார்ட் கிரெடிட் காஸ்ட்ல என்னன்னு சொல்லு. ஷார்ட் பண்ணனும்னா சொல்ல கூடாது, பண்ணலாம் கூடாது, பண்ணவே மாட்டோம். ஷார்ட் கிரெடிட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் காஸ்டிங்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் ஆகல. ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. காஸ்ட்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் ஆகல. தட் இஸ் பாரு காஸ்ட்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் ஆகல. காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா இங்க என்ன டெபிட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் டெபிட் கிரெடிட். அதே क्वेश्चन இங்க டெபிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல்ஸ்ல டெபிட் ஆகல. ஃபினான்ஷியல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் டெபிட் கிரெடிட் ஷார்ட் டெபிட் லெஸ். புரியுதா நான் என்ன சொல்றேன்? அப்ப நீ ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணிடலாம், அப்படியே டக்குனு படிச்சு ஆட் ஆர் லெஸ் முடிவு பண்ணிடலாம். இப்போ இது பேரு ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது என்னது? காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட்னு நீ கேட்போம். என்னது? மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட். ஸ்டேட்மெண்ட் நீ அக்கவுண்டா ப்ரிப்பேர் பண்ண போற. ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போற? ரொம்ப கஷ்டம், கவனி. மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட். நெட் ப்ராஃபிட் as per P&L எந்த சைடு வரும்? ஃபினான்ஷியல்ஸ் ப்ராஃபிட் எந்த சைடு வரும்? ப்ராஃபிட் P&L ப்ராஃபிட் எங்க வரும்? இந்த சைடா? டூ நெட் ப்ராஃபிட் வருமா? அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எங்க வந்துரும்? இங்க வந்துருமா? லாஸ் எந்த சைடு வரும்? லாஸ் பை. அப்ப இங்க என்ன வந்துரும்? டூ நெட் லாஸ். அப்போ மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட் போடும்போது ப்ராஃபிட் என்ன பண்ணிடணும்? கிரெடிட் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ற லாஸ் என்ன பண்ணிடணும்? டெபிட் பண்ணணும். கொடுத்துருந்தாங்கன்னா எதை கொடுத்துருக்கான்னு டெபிட் பண்ணணும். இப்போ டிரான்சாக்ஷன் படி இப்பயும் அதே டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருப்போம். இன்கம் டாக்ஸ் ப்ரொவைடட் இன் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் நாட் இன் காஸ்ட்னு கொடுத்துருப்போம். அப்போ இதை நீ எங்க ஸ்டார்ட் பண்ற? அஸ்யூம் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுப்போம், காஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ செக் பண்ணணும்? எல்லாமே காஸ்ட்ல கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அங்க விட இங்க கம்மியா இருக்கா, அங்க விட இங்க அதிகமா இருக்கா. ரெண்டுமே ஈக்குவலா தான் ரெகன்சிலியேஷன் இங்க வராது. அப்போ காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். இப்போ இன்கம் டாக்ஸ் எங்க வந்திருக்கும்? ஃபினான்ஷியல்ஸ். நான் சின்னதா ஓபன் பண்ணிக்கிறேன். இது ஃபினான்ஷியல்ஸ், இது காஸ்ட். இங்க வந்திருக்கும் இன்கம் டாக்ஸ், இங்க வந்திருக்கு. அப்ப இங்க என்ன டெபிட்? ஷார்ட் டெபிட் அப்படியே அக்கவுண்ட் டெபிட் பண்ண முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ரூல் அப்ளை பண்ண தேவையில்லை. என்னது? டெபிட் ஆட் டெபிட் அந்த லைன் என்ன பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ண தேவையில்லை. கரெக்டான என்ன சொல்றேன்? ஷார்ட் டெபிட் என்ன சொன்ன நீ? அப்ளை அக்கவுண்ட் டெபிட். ஷார்ட் கிரெடிட் அப்படியே அக்கவுண்ட் டெபிட். சே எக்ஸாம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட். இங்க கிரெடிட் ஆயிருக்குமா? இங்க கிரெடிட் ஆயிருக்கு. அப்போ ஷார்ட் கிரெடிட்டா? ஷார்ட் கிரெடிட் யூ ஹேவ் டு அப்படியே அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணணும். குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. அப்ப என்ன டெபிட்? ஷார்ட் டெபிட் அப்படியே அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணணும். நோஷனல் ரெண்ட் ஆன் ஓல்ட் பிரிமைசஸ் இங்க வந்திருக்கும், அப்போ என்ன கிரெடிட்? எக்ஸஸ் டெபிட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்படியே அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? ஒரு ஐட்டம் இங்க வந்திருக்கு, இங்க வரல. அப்ப இங்க என்ன கிரெடிட்? எக்ஸஸ் கிரெடிட் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஒரு ஐட்டம் இங்க வந்திருக்கு, இங்க வரல. அப்ப இங்க என்னது? எக்ஸஸ் டெபிட் கிரெடிட். ஒரு ஐட்டம் இங்க வந்திருக்கு, இங்க வரல. ஷார்ட் டெபிட் டெபிட். ஒரு ஐட்டம் இங்க வந்திருக்கு, இங்க வரல. ஷார்ட் கிரெடிட். சரி, இதே ஐட்டம் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? இதே क्वेश्चन ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி போல ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் இங்க போட்டு ஃபினான்ஷியல் லாஸா இருந்தா இங்க போட்டு. இப்போ இதே ஸ்டேட்மென்ட் தான திருப்பி கொடுத்திருப்பான். இன்கம் டாக்ஸ் எங்க வந்திருக்கும்? ஃபினான்ஷியல்ஸ் இங்க வந்திருக்காது. அப்போ ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா எக்ஸஸ் டெபிட் கிரெடிட். குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. அப்போ இங்க வந்திருக்குனா எக்ஸஸ் கிரெடிட்,
எக்ஸஸ் டெபிட் கிரெடிட். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. அப்ப எக்ஸஸ் கிரெடிட் டெபிட். அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணா ஆன்சர். இன்னொரு சைடு வர ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் as per காஸ்ட். இது ஈஸியா இருக்கு. மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட் ஈஸியா இருக்குமே. ஆமா. டெக்னிக் தெரியாம கூட மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட் திணறுவாங்க. எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும்னு தெரியாம எங்க ப்ராஃபிட் வரும் 5 மார்க் எப்படி கொண்டு வரணும்னு தெரியாம தப்பு தப்பா போடக்கூடாது. ப்ராஃபிட் கொடுத்துருக்கானா ப்ராஃபிட் இந்த சைடு வருமா, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ் இந்த சைடு வருமா, இது என்ன அக்கவுண்ட், மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட். அப்ப அக்கவுண்ட்ல நீ என்ன பண்ணுவ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவியா, ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுவியா, அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப டெபிட் வந்து கிரெடிட்ல போடணும், கிரெடிட் வந்து டெபிட். ஏன்னா பை அப்படியே நெக்ஸ்ட் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட் சைடு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரேடிங்ல கிராஸ் ப்ராஃபிட் இங்க இருக்குமா, P&L எங்க போடுவ, இந்த சைடு. நெட்ல கிராஸ் லாஸ் இங்க இருக்குமா, நெட்ல கிராஸ் லாஸ் இந்த சைடு வரும். அதே சேம் கான்செப்ட். ஆனா அங்க ஸ்டேட்மென்ட்டா போடும்போது நெட் ப்ராஃபிட் கொடுத்தானா டெபிட்னு எடுத்துக்கணும், நெட் லாஸ் கொடுத்தானா கிரெடிட்னு எடுத்துக்கணும். ஆர் டெபிட்னு எடுத்து நீ என்னத்துல போட்டுக்கலாம், மைனஸ்ல. ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தா நீ ஆன்சர் போடலாமா. ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட், ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட். ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட் எப்படி போடுவ, ப்ராஃபிட்ட டெபிட்ல இருந்து கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு, லாஸ கிரெடிட்ல இருந்து டெபிட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ. ட்ரான்சாக்ஷன் படி இங்க எதை பாயிண்ட், இங்க எதை எடுத்துக்கிறியோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். காஸ்ட் எடுத்துக்கனா காஸ்ட் பாயிண்ட்ல எக்ஸஸா ஷார்ட்டான்னு சொல்லுங்க. காஸ்ட் பாயிண்ட்ல எக்ஸஸா ஷார்ட். நான் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனே சொல்லாம சும்மா ஒரு ஐட்டம் சொல்றேன், ஆன்சர் சொல்லுவாங்க. ஒரு ஐட்டம் காஸ்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு, ஃபைனான்சியல்ஸ்ல கிரெடிட் ஆகல. காஸ்ட் கிரெடிட், காஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். காஸ்ட் கிரெடிட் அப்போ எக்ஸஸ் கிரெடிட், எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் அப்படியே டெபிட் பண்ணு. சப்போஸ் ஸ்டேட்மென்ட் இருந்துச்சுனா எக்ஸஸ் கிரெடிட் நீ என்ன பண்ணனும்ட்ட, டெபிட் less in case of statement. In case of statement add or less ஆ கேட்டா அது என்னது, excess credit, excess credit, debit less. income tax னு வருது. that is ஒரு ஐட்டம் ஃபைனான்சியல்ஸ்ல டெபிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல டெபிட் ஆகல. அப்ப இந்த காஸ்ட்ல என்ன டெபிட், ஷார்ட் டெபிட். அப்ப ஸ்டேட் அக்கவுண்ட் ஆனா டெபிட் பண்ணிடுங்க, ஸ்டேட்மென்ட் ஆனா டெபிட் less பண்ணு. அடுத்த கான்செப்ட் interest on investment. interest on investment. financialsல credit, costல credit இருக்கல. அப்ப costingல short credit, short credit இங்க credit பண்ணிடுவார். சப்போஸ் ஸ்டேட்மென்ட் கேட்டிருந்தானா credit debit add ஆகும். புரியுதா? இப்போ இது டெக்னிக் எக்ஸாம் யூஸ் பண்ணும். யாராவது வந்து ஏன்டா இத ஆட் பண்றோம், ஏன்டா லெஸ் பண்றோம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படினு கேட்டானா இத தான் நீ சொல்லணும். இப்போ பாரு, assume gross profit is 10 lakh in என்னது financial account, cost account. இங்கேயும் 10 lakhs, expense 2 lakhs, இங்கேயும் expense 2 lakhs. இங்க income from investment வருமா 3 lakhs. இங்க income from investment வந்திருக்குமா, வந்திருக்காது 3 lakhs வந்திருக்காது. இப்போ இங்க profit எவ்வளவு வரும் 8, இங்க profit எவ்வளவு வரும் 11 lakhs. கரெக்ட்டா? இப்போ இந்த ப்ராஃபிட்ல இருந்து இந்த ப்ராஃபிட் போலாமா, எந்த ப்ராஃபிட்ல இருந்து காஸ்ட் ப்ராஃபிட் 8 lakhs எடுத்துக்கோ. ஆனா ஃபைனான்சியல் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு 11 lakhs. ஏன் சார் டிஃபரன்ஸ், இங்க இன்கம் फ्रॉम இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட்ல வரல. அப்ப காஸ்ட்ல வரலனா இந்த காஸ்டோட ப்ராஃபிட் என்ன இருக்கும், அப்ப காஸ்ட் ப்ராஃபிட் நீ என்ன பண்ணணும், ஏத்தணும். சோ ஆட் ஃபைனான்சியல் ப்ராஃபிட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோ. ஃபைனான்சியல் ப்ராஃபிட்ல இன்கம் फ्रॉम இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு, காஸ்டிங்ல என்ன வரல. அப்ப இங்க ப்ராஃபிட் என்ன இருக்கும், அப்ப நீ என்ன பண்ணணும், இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நீ அனலைஸ் பண்ணி படிச்சீனா படிக்க நல்லா இருக்கும். எக்ஸாம்ல எழுதி மார்க் எடுக்க முடியாது. தப்பு பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். சின்ன ரெகன்சிலியேஷன் செக் பண்ணி நீ ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணுவ. இப்போ நான் ஒரு ஐட்டம் சொன்னா டக்குன்னு சொல்லுவியா, காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோ. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, காஸ்ட். நம்ம எப்பவுமே காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போடுவோம். எல்லாமே நம்ம என்ன பாயிண்ட் தான் போட போறோம், காஸ்ட். ஃபைனான்சியல்ஸ் கேட்க மாட்டான். சோ நம்ம பிராக்டீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், காஸ்ட். ப்ராஃபிட்னா டெபிட், லாஸ்னா கிரெடிட். சரி, காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மேல ப்ராஃபிட் இருக்குன்னு வெச்சு. ஒரு ஐட்டம் காஸ்டிங்ல டெபிட் ஆயிருக்கு, ஃபைனான்சியல்ஸ்ல டெபிட் ஆகல. காஸ்டிங்ல எக்ஸஸ் டெபிட், சோ கிரெடிட் டெபிட் ஆட் பண்ணனும். ஒரு ஐட்டம் ஃபைனான்சியல்ஸ்ல டெபிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல டெபிட் ஆகல. ஷார்ட் டெபிட் லெஸ். ஒரு ஐட்டம் ஃபைனான்சியல்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு, காஸ்ட்ல கிரெடிட் ஆகல. அப்போ ஷார்ட் கிரெடிட் டெபிட் ஆட். ஒரு ஐட்டம் ஃபைனான்சியல்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு, சாரி காஸ்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு, ஃபைனான்சியல்ஸ்ல கிரெடிட் ஆகல. அப்போ எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் லெஸ். இந்த நாலு ஐட்டம் தான் வரும்போது உங்களுக்கு தாண்டி எதுவுமே வராது. இந்த நாலு ஐட்டம் தான் வரும்போது இந்த நாலு ஐட்டத்தை இப்படி சொல்லாம ஒரு பேர் வச்சு சொல்லுவோம். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் எங்க வரும், ஃபைனான்சியல்ஸ்ல வரும், காஸ்ட்ல வராது.
நோஷனல் ரெண்ட் ஆன் ஓன் பிரமிசஸ் காஸ்ட்ல வரும், காஸ்ட் டெபிட் ஆகும், ஃபினான்ஷியல் டெபிட் ஆகும். இப்படி இருக்கிறத அவன் அப்படி சொல்லுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம பாஷையில இங்க வரும் அங்க வராதுன்றத அவன் அப்படி சொல்லாம பேர் வச்சிருவான் அதுக்கு. டிவிடெண்ட் பெய்ட் ஃபினான்ஷியல் டெபிட் ஆகும், காஸ்ட்ல டிவிடெண்ட் பெய்ட் ஃபினான்ஷியல் டெபிட் ஆகும், காஸ்ட்ல டெபிட் ஆகும். அப்ப ஷார்ட் டெபிட் டெபிட் கரெக்டா என்ன சொல்றது? இதுதான் வந்து ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதே ட்ரான்சாக்ஷன் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவ? ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்ட் என்ன எந்த பாயிண்ட்க்கு வந்துரும்? ஃபினான்ஷியல். இப்போ இன்கம் டாக்ஸ்னா அங்க வந்திருக்காது, இங்க வந்திருக்கும். அப்போ இங்க எக்ஸஸ் டெபிட். அதே இன்கம் டாக்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தா அங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. இங்க ஷார்ட் டெபிட் பாப்ப. அதே இன்கம் டாக்ஸ் ஃபினான்ஷியல் புக்ல வந்துட்டு அங்க வந்திருக்கும், அங்க வந்திருக்காது, இங்க வந்திருக்கும்னா இங்க எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் பாப்ப. அப்ப டெபிட் கிரெடிட் என்ன பண்ணுவீங்க? அங்க என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அப்ப இங்க இந்த ஐட்டம் இங்க ஆட் ஆகிற ஐட்டம்லாம் அங்க என்ன ஆகும்? லெஸ் ஆகும். கரெக்டா என்ன சொல்றீங்க? இப்போ ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் புரியுதா? நெக்ஸ்ட் வீடியோல we will do some